தேவனின் ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்பும் ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளின் காலை வேலைக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். இதோ உடன்பிறப்புகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்ற வேத வாக்கியத்தின்படி ஒரு குடும்பத்தின் மக்களாக ஆண்டவரே இந்த வேலையில் இணைந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறேன் நன்றிகள் எடுக்கின்றோம். அருமை குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு ஒரே சிந்தையோடு அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்ற அருமை பிள்ளைகளோடு நீர் இருக்கும். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி வரை உடைய தெய்வீக எழுந்திரலில் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தவும் ஆண்டவர் அருள் புரிந்தருள வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். இவ்வாறுதனை காரணமாக நம் யாரும் சேர்ந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 10வது பாமாலை போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையார் எல்லாரும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 10வது பாமாலை. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையார் எல்லோரும் போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானே ஆற்றலை காப்பாரே தம் செட்டை மறைவில் நம்மை ஈந்திடுவார் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள் ஈவார். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியே தயவால் நிரப்பு வாருள்வானாலே பேரன்பராம் பராபராயவை சிந்திப்பார் இப்போதே போதும். போற்றிடு ஆன்மமே என் மூல உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ராசிகள் யாவும் சபையோரே சேர்ந்தென்றும் செல்லுவீரே வணங்கி மகிழ்ந்திடுவீரே
கடந்த காலங்கள் முழுவதும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்திருக்கிறார், வழி நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டுமாக ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மையாய் வைத்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் ஆண்டுடைய சுத்த கிருபையே என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டுடைய கிருபையினாலும் ஆண்டுடைய தயவினாலும் ஆண்டுடைய இரக்கங்களினாலும் இந்த காலங்களில் காண்பதற்கும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த நம் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம் ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, உங்கள் உதடுகளை திறந்தருள்வாராக. அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறோமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோம். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்படும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையுடன் முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உமது விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளையே செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்து இருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தந்தருள்வாராக. ஆமேன். நாம் அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியாக பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான மக்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். மக்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக காரியங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள்,
விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்தன. பறவைகள் வந்து அவைகளை சாப்பிட்டன. சில விதைகள் அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன. மண் ஆழமாக இல்லாததினால் அவைகள் சீக்கிரமாக முளைத்தன. வெயில் எரின போது கருகி போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயின. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன. முள் வளர்ந்து அவைகள் நெருக்கி போட்டது. சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தன. சில விதைகள் 100ஆகவும் சில விதைகள் 60ஆகவும் சில விதைகள் 30ஆகவும் பலன் தந்தன. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளானவன் எவனோ அவனுக்கு கேட்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேட்காதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதாரத்தோடும் உணர்ந்திருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த மக்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாய் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுந்திருந்து காதால் மந்தமாக கேட்டு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்களுடைய கண்கள் காண்கிறதினாலும் உங்களுடைய காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்க தரிசனங்களும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனவர்களுக்கு என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணர்ந்திருந்த போதும் சாத்தான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆனாலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாக கொஞ்ச காலம் மட்டுமே நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவனாகவும் இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்து உலகத்தின் கவலையையும் செல்வத்தையும் மயக்கமும் வசனத்தில் நெருக்கப்படுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தினே விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பலன் தருவான் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 311வது பாமாலை, சிலுவை சுமந்தோனாக இயேசு உம்மை பற்றுவேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 311வது பாமாலை. See
இயேசு உம்மை பற்றுவேன். ஏழை பரதேசியாக மோட்ச வீடு நாடுவேன். ஊற்றார் மேன்மை ஆஸ்தி கல்வி ஞான லோகம் அனைத்தும் அற்ப குப்பை என்று எண்ணி வேறுபேடே முற்றிலும் உமக்காக பாடுபட்டோம் நஷ்டப்பட மாட்டானே. உமக்கென்று ஜீவன் வேட்டோம் சாகா ஜீவன் பெற்றானே. உம்மை வல்ல மீட்பர் என்று சொல்லி நித்தம் பற்றுவேன். கஷ்டிப்பட்டும் சாவை வென்று வாடா கிரீடம் பெறுவேன். துஷ்டர் என்னை பகைத்தார், நீரே தஞ்சமாகுவே. கஸ்தி என்னை நேரிட்டாலும் இனி மேன்மை தருவே. உமதன்பு என்னை தேற்ற கம்பயமில்லையே. நாதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே. நெஞ்சமே உன்மேன்மை என்ன வரும் செல்வம் நோக்கி பார். மோட்ச நன்மை தேடிக்கொள்ள சுதந்திரத்தை கொஞ்ச வேலைக்குள் பறந்து இயேசு வண்டை சேருவார். தெய்வதூதரோடு நின்று என்றென்றைக்கும் துதிப்பார். வாசிப்போம். சங்கீதம் 103வது சங்கீதம் 8வது வசனம். 103ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.
தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். அடியேன் மூலமாக அருமை திருச்சபை மக்களுக்கு நீர் தர இருக்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் அருமை திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நல்லாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பமாக இணைந்து நம் அருள்நாதரை நோக்கி பார்க்கின்ற ஒரு கிருபையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இது மனமாற்றத்தின் காலங்கள். நாம் பலர் யோசிப்போம், காலங்கள் கடைசியாக இருந்து கொண்டிருக்கிறது, உலக முடிவிலே நடக்க போகின்ற நிகழ்வுகளை கடவுள் என்ன செய்கின்றார் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம யோசித்து பார்த்துப்போமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மார்ச் 22 வரை நமக்கு அந்த கொரோனா என்கிற கொடிய வியாதியை குறித்ததான ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கவே இருந்திருக்காது. ஆனால் இன்று அது வேகமாக பரவி அநேக உயிர்களை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அழகாய் திருமறை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் ஆண்டுடைய சுத்த கிருபை. ஆண்டுடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டுடைய தயவு நாம் இந்த நாளில் ஒரு குடும்பமாக இணைந்து ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் பிணவரையில் இருக்கிறார்கள், சிலர் கல்லறையில் இருக்கிறார்கள், சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். நாம் நம்முடைய இல்லங்களிலே இருந்து ஆண்டவரை தரிசிக்கின்ற, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை கடவுள் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் வாசி கேட்ட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே ஒரு அழகான ஒரு காரியம் சுட்டி காட்டப்படுகிறது. மனமாற்றம். நம்முடைய உள்ளத்திலே மாற்றங்கள் இருக்கிறதா? அங்கே அநேக நிகழ்வுகள் சுட்டி காட்டப்படுகிறது. அதில் பார்ப்பொழுது நாம் கலையாக இருக்கிறோமா அல்லது பயிராக இருக்கிறோமா? நாம் கனி தரக்கூடிய மக்களாக இருக்கிறோமா அல்லது ஆண்டோடைய நாமத்தை தூசிக்கின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை கலையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பயிராக மாற முயற்சி செய்ய வேண்டும். பயிராக வாழ்ந்தாலும் கூட ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிறோமா என்பதை இந்த வேளையில் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நான் அவனில் நிலைத்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர். கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருப்பது போல நாமும் இந்த காலங்களிலே ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் 2 கருத்துக்களை அவர் எடுத்துரைக்கின்றார். முதல் கருத்து என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 103ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே நாம் வாசிப்பது போல, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக. ஆண்டவர் இரக்கம் உடையவர், அருளுகின்ற ஆண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உடைய ஆண்டவர். அவர் என்றுமே கோபம் கொள்ளாதவர்.
ஆண்டவர் என்றுமே கோபம் கொள்ளாதவர், அனைவரையும் அரவணைப்பவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு புறம் பார்க்கும் பொழுது கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில மறுபுறம் அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அதே வேளையில சவுக்கெடுப்பதற்கும் அவர் தயங்காத ஆண்டவராக இருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லி திருமறை அழகாய் சொல்லுகிறது. நம்ம மீது இரக்கமாக இருக்கின்ற ஆண்டவர். இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது கலைகள் வளர்கின்றன, அது சாத்தானை போன்று வளரக்கூடியதாக இருக்கிறது என்று அங்கே சொல்லுகின்றார். எனவேதான் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். காலங்கள் கடைசியாய் போய் கொண்டிருக்கிறது. அழகாய் ஒரு பாடல் உண்டு, அடிக்கடி பாடுகின்ற ஒரு பாடல். எண்ணிப்பார் எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார், எங்கே ஓடுவாய் எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய். பாவம் மன்னிப்பார் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம்தானே, இயேசுவே உன் ரட்சிப்பு அவர் அருள் மன்னிப்பு, இயேசுவே உன் ரட்சிப்பு அவர் அருள் மன்னிப்பு, எண்ணிப்பார் எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார். யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த நிமிடம் நாம் ஜீவனோடு இருப்போமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியின். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை நாம் சரியாய் பயன்படுத்துகிறோமா? சிலுவையில் 2 கல்வர்கள் தொங்குகிறார்கள். ஒருவன் ஆண்டவனை அசட்டை பண்ணுகிறான், இன்னொருவர் ஆண்டவரை உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளும். கடைசி வாய்ப்பு, சரியாய் கிடைத்த ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்தினதுனால ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இன்றைக்கு நீ என்னோடு கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி அங்கே உடனடியாக மறுவாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பயிராக இருக்கிறோமா, அல்லது பிசாசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலையாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் குடும்பமாக இணைந்து நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் என்ற வேத வாக்கியத்தின்படி குடும்பமாக இணைந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வேத வாக்கியத்தின்படி குடும்பமாக இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில கூட நாம் முழுமையாக எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு, நான் இன்றைக்கு பயனற்ற கலையாக இருந்து கொண்டிருக்கிறேனா, பயனுடைய பயிராக இருந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஒருவேளை நம்ம கலையாக இருப்போம் என்றால் நம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் பயிராக மாறுகின்ற பாக்கியத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? ஒரு புதிய வரத்தை நாம் கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களில், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களில், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளிலும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நாம் உன்னதரை பார்க்காமல் உலகத்தானே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் நமக்கு பாடுகள் வரக்கூடியதாக இருக்கிறது. நம் அருள்நாதர் நம் எவ்வாறெல்லாம் செயல்பட்டு, நமக்காக செயல்பட்டு நம்மை எவ்வாறு வழி நடத்துகிறார் என்பதை இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களின்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அற்புதமாக வழி நடத்துகின்றவராக, அபரிவிதமாக வழி நடத்துகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே ஏசாயா 41ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே பார்க்கும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார், வழி நடத்துகின்ற ஆண்டவர். வழி நடத்துவது முக்கியமல்ல, இந்த உலக வாழ்க்கையில நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அற்புதமாக நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம்
19வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு மரம் என்பது ஒரு பலம் வாய்ந்த ஒரு மரம். இன்றைக்கு நமக்கு தெளிவாய் புரிவது ஏதுவாக பர்மா தைக்கு என்கிற மரத்தை நாம் சொல்லலாம். அதே போல சித்தீம் என்பது அதுவும் ஒரு விலை உயர்ந்த மரம். அது ஈட்டி மரத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மிருது செடிகள் என்பது வாசனை திரவியங்களாக இருக்கிறது. ஒலிவ மரம் என்பது பசுமையும் செழிப்பையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆலயத்தில் பார்க்கும்பொழுது ஒரு ஒலிவ மர கன்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் நம்முடைய ஆலயத்தினுடைய இடதுபுறமாக வரும்பொழுது இடதுபுறமாக அந்த 2 செடிகளுக்கு நடுவிலே ஒரு ஒலிவ மர கன்று இருக்கிறது. அது பார்க்கும்போது திடீரென்று பட்டு போனதை போல காணப்படும். ஆனால் திடீரென்று ஒரு சில நாட்களில் பார்க்கும்போது மிகவும் செழிப்பாக பசுமையோடு இருக்கக்கூடியதாக காணப்படும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இடர்பாடுகள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அந்த ஒலிவ மரம் என்ன செய்யாது, அது மிகவும் ஒவ்வொரு நாளும் தழைத்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் செழிப்பையும் தந்து எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை செழிப்பானவர்களாக மாற்றுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது 45ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகையில் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அங்கே பார்க்கும்போது ஒரு டெய்லருடைய செயல்பாடு இருக்கிறது. ஒரு துணியை எவ்வாறு வெட்டி ஒட்டி சரி செய்வதை போல ஆண்டவர் என்ன செய்கிறார், எல்லா காரியத்தையும் அகற்றிவிட்டு சரி செய்து என்ன செய்கிறார், அங்கே அழைத்து வருகின்றவராக இருக்கிறார். அப்படி அழைத்து வரும்போது 45ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்றது, மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளையே போஷிக்கின்ற ஆண்டவர். அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். குடும்பமாக இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலையில இந்த இடத்துல அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதை ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், அன்னாளே சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள். அப்ப பார்க்கும்போது அண்ணாளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. அவளுக்கு எந்த ஒரு குறைவும் கிடையாது உலக ஆசீர்வாதங்களில். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடு அந்த அன்னாளுக்கு இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிகுந்த வேதனையின் மத்தியில் அன்னாள் என்ன செய்கிறார், 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி அங்கே ஜெபித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர் என்றால் அது உமக்குத்தான் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தனை பண்ணினது நிமித்தமாக அங்கே 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் பார்க்கும் பொழுது, அப்படியே அதற்கு அன்னால் பிரயோஜனம், அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு மனபாரங்கள் இருக்கிறதா, வேதனைகள் இருக்கிறதா, துக்கங்கள் இருக்கிறதா, துயரங்கள் இருக்கிறதா, எத்தனை பாடுகள் வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களது மனவேதனைகளை தயவு செய்து அருகில் இருக்கவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்கள் அண்டை வீட்டாரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரே ஒருவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். 55ஆம் சங்கீதம் 22வது வசனம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
அதே ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்னாள் செய்த காரியம் அவருடைய குறைவை மற்றவர்களிடம் சொல்லவில்லை, ஆண்டவரிடம் சொன்னார். அழகாய் சொல்லுகிறார், அங்கு ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இந்த உள்ளத்தில் இருந்த எல்லா பாரங்களையும் அங்கே ஊற்றிவிட்டால் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அழகாய் ஒரு பக்தன் பாடுவான், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். யோசித்து பாருங்க, எந்த துன்ப வேலையாக இருந்தாலும் சரி, எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய மனபாரங்களை ஊற்றும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதை என்ன செய்கின்றார், இலகுவாக்குகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். அதற்கு ஏலி அழகாய் சொல்கிறார், சமாதானத்துடன் போ, நீ இஸ்ரேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடக்க கடவுது என்றாள். அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இதுதான் முக்கியம். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சரி, நீங்கள் அண்டை வீட்டாரிடம் செல்லாதீர்கள், ஆண்டவரிடம் வாருங்கள். அன்னாள் செய்த காரியம் ஆண்டவரிடத்திலே வந்ததினால் என்ன நடந்தது? ஒரு அழகாய் சொல்ல, அப்புறம் அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கின்ற ஆண்டவர் ஒவ்வொரு நன்மையான காரியத்தையும் ஏற்ற வேளையில என்ன செய்கின்றார், நேர்த்தியாய் ஆண்டவர் செய்வார். அன்னாளினுடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் நடந்தது. எத்தனை பாடுகளோடு இருந்திருப்பார்கள், எத்தனை வேதனைகளோடு இருந்திருப்பார்கள். ஆனால் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் என்ன செய்தார், நன்மை செய்தார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மனமகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தாயின் கற்பத்தில் உட்பவிக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர். எல்லா நிலைகளிலும் நம் ஆண்டவர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எனவே தான் அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். அடுத்து வருகிறது, கர்த்தர் அவளை நினைந்து அருளினார். கர்த்தர் அவளை நினைந்தார்கள். ஒருவேளை துக்கமுகமாய் சென்றிருந்தால் ஆண்டவர் மீது நம்பிக்கையற்ற நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவரை நம்பி இறுகப்பற்றி கொண்டதினாலே ஆண்டவர் என்ன செய்தார், அன்னாளை நினைத்து பார்த்தால் 3 காரியங்கள் அழகாய் நடைபெறுகிறது. 15வது வசனத்தில் அன்னாள் ஜெபிக்கிறாள். 18வது வசனத்தில் அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஜெபித்து துக்கமுகமாய் இராததினாலே கர்த்தர் அவளுக்கு என்ன செய்தார், அவளை நினைந்து அவளுடைய தேவைகளை சந்தித்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு முறை ஒரு சிறுவன் என்ன செய்தானா, கல் சிலை உருவாக்கப்படுகின்ற ஒரு இடத்திற்கு அந்த சிறுவனை அவனுடைய தகப்பனார் அழைத்து சென்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை, அந்த பாறை ஒரு சிற்பி என்ன செய்து கொண்டிருந்தார், உடைத்து கொண்டிருந்தார். அந்த செதுக்கும் பொழுது, அந்த உடைத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய்தது, சிதறி அங்கும் இங்குமாக விழுந்தது. ஒரு உருவத்தையும் என்ன செய்ய முடியவில்லை, அந்த சிறுவனால் பார்க்க முடியவில்லை. ஒரு 2 வாரம் கழித்து அந்த சிற்பி செதுக்கி வைத்திருந்த சிலையை பார்க்க அவனுடைய தந்தை என்ன செய்தாராம், அழைத்து சென்றாராம். உடனே அந்த அழைத்து சென்ற உடனே அந்த சிறுவன் அந்த கல்லை பார்க்கிறான். அது வெறும் கல்லாய் இருந்தது, ஒரு பாறையா இருந்தது. ஆனால் இந்த ஒரு அழகான ஒரு உயிருள்ள சிங்கம் போல அந்த சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சிறுவன் யோசித்து கொண்டு கேட்டானா, ஐயா, இந்த கல்லுக்குள்ளாகவா இந்த சிங்கம் இருந்தது என்று சொல்லி அங்கே கேட்டாராம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழகான சிங்கம் உருவாக்கப்படுவதற்கு அந்த கல்லிலே இருந்த தேவையற்ற காரியங்கள் அகற்றப்பட்டது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவையற்ற காரியங்கள் இருக்கும் பட்சத்தில் அவைகளை முற்றுமாக அகற்றி ஆண்டுடைய கரங்களில் குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல நம்மை ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்? நம்மையும் அழகானவர்களாக மாற்றுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வல்லமை நமக்குள்ளாக செயல்பட வேண்டும் என்றால் நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். மழை பெய்தால் பயிர் முளைத்து பலன் தருவது போல ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்து செயல்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு சிறப்பு மிகுந்த நம்முடைய அருள்நாதனுடைய தன்மைகள் என்ன என்பதை இந்த நாளில் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதல் காரியம், ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு உடையவர், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கைக்குரியவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில். எனவே அந்த ஆண்டவர் 86ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். 86ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம், ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றென்றைக்குமே பொறுமையாக இருப்பார், நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். அவர் காலம் கடத்தினாலும் கூட கருணை காட்டுவார் என்ற 3 பண்புகளை நாம் என்ன செய்கிறோம்? இந்த பகுதியிலே பார்க்கின்றவராக இருக்கின்றோம். எனவே தான் இவைகள் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு உள்ளவைகளாக காணப்படுகிறது. எனவே இரக்கமுடைய ஆண்டவர் இரண்டாவதாக எப்படி இருக்கிறார்? பொறுமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். இரக்கமுடைய ஆண்டவர் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எனவே அந்த ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை செயல்படுகிறார். அவர் பொறுமையோடு இருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். பொறுமையோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை ஒருபோதும் அலட்சியப்படுத்தவே கூடாது. நம்முடைய குழந்தைகள் இல்லங்களிலே குறும்பு செய்வார்கள், சுட்டித்தனம் செய்வார்கள். உடனே அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? பொறுமையோடு பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லை மீறும் பட்சத்தில் என்ன செய்வாங்க? உடனடியாக அதை திருத்துகின்ற வகையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கு கடினமாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் கூறுவதை எசேக்கியேல் அழகாய் சொல்லுகிறார், தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, ஆனால் அந்த தீயவர் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதாவது கெட்டவர்கள் கெட்டவர்களாகவே வாழ்ந்து இறக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக அந்த தீயவர்கள் திருந்தி நல்வழியில் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை சொல்லி இரக்கத்தின் குணத்தை என்ன செய்கின்றார்? ஆண்டவர் அந்த இடத்துல காட்டுகின்றவராக இருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் அழிவுற வேண்டும் என்பது என் ஆசை அல்ல, அவன் அழிந்து போக வேண்டும் என்பதும் என் ஆசை அல்ல, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கின்றார். உங்களுக்காக பொறுமையோடு இருக்கின்றார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்பதே ஆண்டவர் விரும்பக்கூடியதாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் திருந்தி பயிராக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை என்று அவர் உரைக்கின்றவராக இருக்கிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, முன்பு கருணை காட்டின ஆண்டவர் இப்பொழுது எச்சரிக்கின்றார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில்
அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லி அங்கே கடுமையான ஆண்டோடைய அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஏளனம் செய்கின்றீர்களா? உங்களை மனமாற செய்வதற்காகவே கடவுள் பரிவு காட்டுகின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு மனமாற்றம் இருக்கிறதா? நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அழகா யோசித்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்கள். உண்மையாலுமே நமக்கு கடவுள் பயம் இருக்கிறதா? நம் கடவுளை நேசிக்கின்ற மக்களாக இருந்தால் கடவுளுக்கு விரோதமாக நாம் ஒருபோதுமே செயல்பட மாட்டோம். கடவுள் பொறுமையா இருக்கிறார் என்று சொல்லி எல்லை மீறி சென்று கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை என்னவா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் சொல்லுவார், அழகா நீ எந்த அளவுக்கு ஆடுறியோ ஆடு. ஆனால் கடைசியில் நாம் முடிந்து சற்று ஓய்வெடுக்கலாம் என்று எண்ணும் பொழுது அவருடைய செயல்பாடு இருந்தால் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. காலம் கடத்துகிறார் என்று நீங்கள் அவரை அலட்சியம் செய்கின்றீர்கள். அப்படி அல்ல. காலம் கடத்துவதற்கு காரணம் என்னவென்றால் மனிதன் மனமாறி திருந்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் காலத்தை என்ன செய்கின்றார்? ஆண்டவர் கடத்தி கொண்டிருக்கிறார், ஆமோதிக்கின்றார், பொறுமையோ இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அங்கே கேட்கின்றவராக இருக்கிறார். ஆகவே கடவுள் கனி உள்ளவர், இரக்கம் உள்ளவர். கடவுள் காலம் தாழ்த்தி பொறுமையாய் இருப்பவர். பொறுமையாய் இருக்கின்ற ஆண்டவர் தொடர்ந்து பொறுமையோடு இருந்து கொண்டிருப்பாரா? மூன்றாவது ஒரு காரியம், அவர் நீதியுள்ள ஆண்டவராக மாறுகிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு வருகிறது. நோவா பேழை. நோவாவின் குடும்பம் மட்டுமே அங்கே காப்பாற்றப்படுகிறது. மற்ற மக்கள் அனைவரும் என்ன செய்கின்றார்? அழித்து படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. 40 நாட்களாக மழையை பொழிய செய்து எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அழித்து போடுகிறார். உடனே நாம் யோசிக்கலாம், ஏன் நாம் கூட நினைக்கலாம், கடவுள் பொறுமையுள்ளவர் தானே, இரக்கமுள்ளவர் தானே, பாசமுள்ளவர் தானே, இரக்கம் காட்டக்கூடாதா? அதனால்தான் கடவுள் என்ன செய்கின்றார்? நோவாவின் குடும்பத்தை தவிர எல்லாரையும் அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் எச்சரிக்கின்றார். கடவுளுடைய பொறுமைக்கும் என்ன இருக்கிறது? எல்லை உண்டு. ஆகவே மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்காது. கடவுள் அழித்து விடுவார் என்கிற எச்சரிப்பை தான் நாம் என்ன செய்கிறோம்? இந்த திருமறை பகுதியில் நாம் வாசிக்கிறோம். திருச்சபைக்கு விரோதமாக, திருமறைக்கு விரோதமாக, அந்த தூயவருக்கு விரோதமாக நாம் செயல்படும் பட்சத்தில் நம்முடைய சந்ததியினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 16 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? கடவுளிடம் மன்றாடுகின்றார். எதற்காக? அங்குள்ள மக்களை காப்பாற்றுவதற்காக. கடவுளிடம் மன்னிப்புக்காக மன்றாடுகிறார். அங்கு ஒருவேளை 10 பேர் நல்லவராக இருந்தால் கூட நான் காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த நிலைமை அங்கே இல்லாமல் போனதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் ஒன்றை மட்டும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளிடம் எல்லாம் உண்டு. ஆனால் காலம் காலமாக நம் கடவுளை வெறுத்து மனித சக்தியை நம்பி உலகத்தை உணர்ந்து உலக இன்பம்தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுள் நம்மை சும்மா விட மாட்டார். தண்டிப்பதற்கு அவர் ஆயத்தமுடையவராக இருக்கிறார். பெரியவர்கள் அழகாய் சொல்லுவார்கள். ஒரு பழமொழி உண்டு, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். கடவுள் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் அலட்சியம் செய்யவே கூடாது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலே ஒரு அழகான ஒரு சம்பவம் வருவதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஊதாரி மகன் என்ன செய்கின்றான்? மனம் திருந்தின மைந்தன் என்று அழகாய் சொல்லலாம். அவன் கலையாக இருக்கின்றான். உன்னதரோடு இருந்து அவன் ஆனந்தமாக இருந்தான். உலகத்தானை நாடி செல்கிறான். உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பத்திற்காக தன்னுடைய தந்தை விட்டு அகன்று போனான். ஆனால் அவன் மீண்டும் திரும்பி வந்தான். கலையாக சென்றவன் பயிராக திரும்பி வந்தான். எதே போன்று நீயும் வா. நீ கலையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் காலத்தை கடத்தாமல் திரும்பி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அழகாய ஒரு பாடல் உண்டு. வா பாவி மலைத்து நில்லாதேவா, உன்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்றெண்ணி திகையாதே.
உன்னிடத்தில் அது ஒன்றும் இல்லை அறிவேன், உள்ளபடி வாயேன். உன்னிடத்தில் அது ஒன்றும் இல்லை அறிவேன், உள்ளபடி வாவேன். வா பாவே மலைத்து நில்லாதே வா. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். லூக்கா 26ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும் பொழுது, அந்த பாவியான ஒரு பெண்மணி, அதுவும் ஊரிலிருந்து பாவி என்று சொல்லப்பட்ட ஒரு நிலையில அந்த அம்மா என்ன செய்கின்றார்? ஆண்டவரிடத்தில் திரும்ப வரும் பொழுது அவருடைய பாதத்தை கண்ணீரால் கழுவி அவள் கூந்தலில் துடைத்து நறுமணம் தைலம் பூசுவதை பார்க்கிறோம். ஏன் மனம் திரும்பினார்? கலையாகத்தான் இருந்தால் ஊரெறிந்த பாவி, ஆனால் திருந்து விட்டால் அவள் தன் வாழ்க்கையை மாற்றி கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் மாற்றுவதற்கு ஆயத்தமுடையவராக இருக்கிறோமா? ஒரு ஞானியை ஒரு முரடன் கொல்வதற்காக கத்தியை ஓங்கினானாம். ஞானி சிரித்து கொண்டே அவனிடம் சொன்னாராம், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்றார். முரடன் கத்தியை கீழே போட்டு விட்டான். ஞானி அந்த கத்தியை எடுத்து அந்த முரடனை கொல்லப் போவதாக மிரட்டி, இப்போது உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கேட்டதற்கு அவன் சொன்னானாம், நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த முரடன் சொன்னானாம். அந்த நேரத்தில் கூட அவனுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை வரவில்லை. யார் நம்மை காப்பாற்றுவார்? மனிதர் அல்ல, கடவுள் தான் காப்பாற்றுவார். அதைத்தான் 118ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்கிறார். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்கிறார். காலங்கள் கடைசியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலங்களில் நம் ஜீவனோடு இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை, ஆண்டுடைய இரக்கம், ஆண்டுடைய பெருமை, ஆண்டுடைய பொறுமை, இவைகளின் மூலமாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நல்ல நாளிலே பார்க்கும் பொழுது அந்த இரக்கமுடைய, பொறுமையுடைய, நீதியுடைய ஆண்டவராக இருக்கின்ற நம் அருளாளரிடம் சரணடையும் பொழுது நாம் கலைகளாயிராமல் பயிர்களாய் மாறும் பொழுது நாம் பலன் தரக்கூடிய மக்களாய் காணப்படுவோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அந்த இரக்கமுடைய ஆண்டவரிடத்தில், பொறுமையுடைய ஆண்டவரிடத்தில், நீதியுடைய ஆண்டவரிடத்தில் நாம் சரணடைவோம். ஆண்டவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த காலங்களில் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருமொழிகளையும் நம்மையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றியில் எடுக்கின்றோம். கேட்டு உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே கலைகளாய் இராமல் பயிர்களாய் மாறி பலன் தரக்கூடிய மக்களாய் காணப்படவும், அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளோடு வாழ்ந்து செழிக்கவும் ஆண்டவர் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். அமர்வோம். அன்பானவர்களே, வருகின்ற வாரம் நாம் திருவிருந்து ஆராதனை அனுசரிக்க இருக்கின்றோம். நாங்கள் உங்களது இல்லங்களுக்கு வந்து திருவிருந்து சாதனங்களை கொடுக்க இருக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற வாரம் திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கேற்றாற் போல நீங்கள் வருகின்ற சனிக்கிழமை முதல் அந்த திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஏல பாக்கி வைத்திருந்தால் விரைவாக செலுத்தும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாளை அனுசரிக்கின்ற மக்கள் இருந்தால் உங்களை திருச்சபையின் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். உங்களுக்கு வாழ்த்து பாடல் பாடி நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம்.
இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள், நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நீண்ட நாள் வாழ வாழ்த்துக்கள். ஆண்டவரின் ஆசிகள், ஆண்டவரின் ஆசிகள், ஆண்டவரின் ஆசிகள் உங்களுக்கு, ஆண்டவரின் ஆசிகள். ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உங்கள் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உங்கள் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடிகள் எடுக்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களது பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். புதிய ஆண்டிலே புதிதான நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து செழிக்க அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களின் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. இந்த வாரத்தில் திருமண நாளை அனுசரிக்கின்ற மக்களுக்காக வாழ்த்து பாடல் பாடி நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான் என்ற பாடலை பாடி நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவான் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவான் பாக்கியவான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முடிவில் பாக்கிய மேன்மை காண்பான். முயன்று உழைத்து பலனை உண்பான், முடிவில் பாக்கிய மேன்மை காண்பான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவான் பாக்கியவான். கர்த்தரும் வீட்டை கட்டாவிடில்லாதை கட்டுவோர் முயற்சி வீணாமறியீதை. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை. பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோம் பாக்கியவான். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நடியில் எடுக்கின்றோம்.
இந்த வாரத்திலே தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அருமை பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து உமக்கு சாட்சியாய்த்துகள் அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களின் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருகச் செய்வாராக. கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை ஆண்டவருக்கு படைக்கும் வண்ணமாகவும் உங்களையே நீங்கள் காணிக்கையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் விதமாகவும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனை, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையே நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக படைப்போம். ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதர், உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதர், உலகமும் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் இசை பலவான, வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் இசை பலவான,
உள்ளமே உன்னாண்டவரே பொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே பொழுதேத்து. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், இந்த அருமையாக இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்நாள் வரையிலும் சுகத்திலும் பலத்திலும் நன்மையிலும் ஆதரவிலும் சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நீர் எங்களை வழி நடத்தியதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வேளையிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து காத்து வழி நடத்தியதை போல வருகிற நாட்களிலும் நீர் எங்களை காத்து பலப்படுத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சிறியவர் முதல் பெரியவர் வரை நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களும் கரத்தில் வைத்து அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டிலிருந்து படித்து வரும் மாணவர்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாக படித்து வரும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தின் நிமித்தமாக நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையின் நிமித்தம் அவர்களை தாங்கி எளிதில் புரிந்து கொள்ளத்தக்க நீர் அவர்களை வழிநடத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறின் நிமித்தமாகவும் தொழில்நுட்ப காரணங்களின் நிமித்தமாகவும் அவர்களது படிப்பு தடைபடாதவாறு நீர் காத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக அவர்கள் விளையாடும் வேளையிலும் வீட்டிலிருந்து தங்களுடைய பெற்றோரிடம் நேரத்தை செலவிடும் வேளையிலும் நீர் அவர்களுக்கு துணை இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அன்பையும் ஆதரவையும் செலுத்தி அவர்கள் சிறு வயது முதல் உம்மை நோக்கி உம்மை பின்பற்றி வழிநடத்தப்படுவதற்கு நீர் ஆதரவாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. முதியவர்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முதிர் வயது காலத்திலும் அவர்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகளிலிருந்தும் நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு நீர் அவர்களுடைய பல குறைவுகளில் நீர் உம்முடைய பலத்தை கொண்டு நீர் அவர்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. மருத்துவ உதவிகளையும் மருத்துவ உதவிகள் நிமித்தமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும் நலன்களையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவமனைகளையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய பலவீன சூழ்நிலைகளில் நீர் உம்முடைய பலத்தை கொண்டு பரிபூர்ணப்படுத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யும் வண்ணமாக வீட்டிலிருந்து வெளியே செல்லும் ஒவ்வொரு நபரையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய வியாதி அதிகமாக மக்களை தாக்கி கொண்டிருக்கும் சூழ்நிலைகளிலும் நீர் அவர்களை பாதுகாத்து எந்த ஒரு நோய் நொடியும் வராதவாறு நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. குறிப்பாக இந்த வேளையிலும் கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட சூழ்நிலையில் இருக்கும் மக்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக மருத்துவர்கள் மருத்துவமனைகள் செவிலியர்களை மீண்டுமாக நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய நோய் நிமித்தமாக அவர்கள் பாதிக்கப்படாதவர் நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீரே அரணாக இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. வீட்டில் இருப்பவர்களையும் நீர் காத்து பலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. வீட்டு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் அநேக பெண்களையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய கிருபை நிமித்தம் தாங்கப்பட்டவர்களாக நீர் படைத்த படைப்புகளை நாங்கள் நினைவில் கொண்டவர்களாக இந்த படைப்பின் திருநாளை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக நாங்கள் இங்கே கூடியிருப்பதை நீர் அங்கீகரித்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உமது படைப்புக்கு இணைந்து நாங்கள் செயல்படுவதற்கும் இயற்கைக்கு இணைந்து செயல்படுகிறவர்களாகவும் படைப்பில் ஒரு பகுதியாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு படைப்புடன் படைப்பாக நாங்கள் உம்மை துதிக்க நீர் எங்களை வழிநடத்தி அருளும்படி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. படைப்புக்கு எதிரான வைகள் உமக்கு எதிரான வைகள் என்பதை நாங்கள் மறந்து விடாதவாறு நாங்கள் உம்முடைய படைப்பாக முழுமைப்பட்டவர்களாக செயல்பட நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி அருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தினத்தையும் நாங்களும் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த புதிய வாரம் ஒரு மேன்மையான வாரம், நல்ல செய்திகளை கொண்ட வாரம், நல்ல பலன்களை கொண்ட வாரம் என்பதை எங்களுடைய கரங்களிலிருந்து நாங்கள் காண்பதை விட உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு வழியை தேடி தந்துள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமில்லாமல் எங்கள் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்களின் பலன்களை நாங்கள் கண்டு அதன் பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த காங்கேயம் போதக சேகரத்தை சார்ந்த ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு மக்களையும் நாங்களும் கரத்தில் சிறப்பாக வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர் துணை இருந்து காத்தருளும். இந்த வேளையிலும் நீர் எங்களுக்கு இந்த ஆராதனை நிமித்தமாக உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்க நீர் இந்த வேலையை ஆயத்தப்படுத்தியதற்காகவும் நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை காணத்தக்க எங்களது ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு நீர் ஆசீர்வதித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய உள்ளத்தை உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் எங்களுக்கு பலத்தை தந்தருளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வேளையிலும் நீர் துணை இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். இவைகள் அனைத்தையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் உங்களை ஒப்புகிறோம். பிதா, குமார், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். ஆமென். ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பி. இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். ஒரு குடும்பமாக இணைந்து உண்மை ஆராதிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றிகள் எடுக்கின்றோம். ஆராதனை வேலை பங்கு பெற்று ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். இந்த காலங்கள் முழுவதும் உடைய திருக்கரங்களினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளாக கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென்.